வாழ்க்கையினுடைய வசதிகளுக்கு வேண்டிய அனைத்து விதமான சூழல்களும் இறைவனால் உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு ஆண்டுதான் இந்த பராபவ வருடம். திருதிய சுகஸ்தானாதிபதியாகி சனி 5ல உட்கார்ந்து தன்னுடைய 10ஆம் பார்வையால் 2ஆம் இடத்தை பார்த்தார். அப்ப நிறைய எதிர்பார்ப்புகளோடு பொருளாதாரத்தை எதிர்பார்த்து பற்றாக்குறை என்ற நிலையில தான் நம்முடைய வாழ்க்கை பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோமே ஒழிய ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தோமா என்றால் இல்லை. ஏன்னா இதை சொல்லித்தான் ஆகணும். ராகு 4ல் இருந்தா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, என்னப்பா ராயல் என்ஃபீல்டு வாங்கிட்டியா அப்படின்னு கேட்பேன். வாங்கிட்டேன் சாமி அப்படிவாங்க. அதனால இந்த விருச்சியத்தில் பிறந்தவங்களுக்கு நீண்ட நாள் ஆசை, ஒரு புல்லட் வாங்கணும், என்ஃபீல்டு வாங்கணுமா, வாங்குவேன். இந்த இடத்துல ராகு 4ஆம் இடத்துல இருக்கு. இது மனைவிக்கு 10ஆம் இடம். அப்ப மனைவிக்கு ஒரு வேலை அப்படின்னு சொல்லி நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம்னு வைங்களேன், இலகுவா கிடைச்சிடும். எல்லாம் வல்ல இறைவனின் பேரருளால் வல்லான் வகுத்த வழிகொப்ப அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருடம் மக்கள் அனைவரும் நல்ல மகிழ்ச்சியோடு, ஆனந்தமாக, ஆரோக்கியமாக, ஐஸ்வர்யத்தோடு தான் கொண்ட தொழிலில் அல்லது உத்தியோகத்தில் மிக சிறந்த நிலையை அடைய வேண்டுமென நான் வணங்கும் வடநாட்டு சித்தரை வணங்கி என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்ப தமிழுடைய வருடங்கள் 60ல் 40வது வருடத்தினுடைய பெயர் தான் பராபவ வருடம். இந்த பராபவ வருடத்தினுடைய அந்த விளக்கம் அவங்க நம்ம பெரியவங்க சொன்னது அருள் தோற்றம் அப்படின்ற ஒரு நிலை. ஆனா இந்த பராபவ வருடம், இந்த பராபவ வருடத்தினுடைய நிலை இப்ப இப்ப நம்ம வர்ற 14ஆம் தேதி இல்லையா, 14ஆம் தேதி காலையில சரியாக 9:25 காலையில் 9:25 தான் சித்திரை பிறக்கிறது, தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. 14/4/2026. இந்த பராபவ வருடத்திற்கு ஒவ்வொரு வருடத்துக்கும் அவங்க மூலத்துல ஒரு பாடல் கொடுப்பாங்க. அப்ப அந்த வெண்பா மாதிரி இருக்கும். அந்த வெண்பால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதுல சொல்றாங்க, மிக்க பராபவத்தின் மேதினியில் பின்மலையாம் தக்க பசு கடல் ஐக்குமே இக்கு பழிக்காது 4 வகை பல்லுயிர் கின்பம் கழிக்காதனவே கருது அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, பராபவ வருடத்தினுடைய பின்வரக்கூடிய மாதங்கள்ல தான் மழை உண்டு, பசுக்கள் செழிக்கும், பால்வளம் பெருகும், 4 வகை சாதியினரும் செழிப்புடன் வாழ்வர், பல்லுயிர்களும் நோய் நொடிகளின்றி இன்பமாகவே வாழும் அப்படின்னு இந்த வருடத்தினுடைய வெண்பாவை அவங்க நமக்கு கொடுக்குறாங்க. இது நமக்கு இந்த பாடலை, இந்த வெண்பாவுடைய இதை கேட்டவுடனே நமக்கு ஒரு மகிழ்ச்சி தான். ஏன்னா இறைவனுடைய அனுக்கிரகத்துல எல்லாருமே நோய் நொடிகளின்றி தொழில்துறையில நல்ல மேன்மை அடைந்து நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ்ந்தாலே. ஏன்னா இன்னைக்கு மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, சாமி கைகால் சோகத்தோட இருந்தா போதும்ன்ற நிலைக்கு வர்றாங்க. அப்ப இந்த வருஷம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா கூட, இந்த பராபவ வருஷத்துல நம்ம முன்னோர்கள் சில நிலைகளை, இந்த ராஜா, மந்திரி, சேனாதிபதி, அர்க்காதிபதி, மேகாதிபதி இப்படின்னு பிரிச்சு அதுக்கு ஒரு சில பலன்களை அவங்க சொல்லுவாங்க. அப்படி இது இருந்தாலும் பஞ்சாங்க கணிதர் கொடுக்கறது தான். அதுக்கப்புறம் தான் நம்ம கிரகத்தினுடைய நிலையை வச்சு 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது, இதை அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த வருஷத்தினுடைய ராஜா யார் அப்படின்னா குரு வந்திருக்கார். அப்ப அதுக்கு வாகனம் எது அப்படின்னா குதிரை. மந்திரி யாருன்னா செவ்வாய். செவ்வாய்க்கு வாகனம் எதை கொடுத்துருக்காங்க? யானை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சேனாதிபதி சந்திரன், இதுக்கு பசுவை கொடுத்துருக்காங்க.
அர்க்காதிபதி சந்திரன். அர்க்காதிபதியும் சந்திரன். அதுக்கு பட்சி, இந்த பறவைகள் கொடுக்குறாங்க. மேகாதிபதி சந்திரன், இது மரம் செடி கொடிகளுக்குரியது. சசியாதிபதி குரு, பொதுமக்கள், மக்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுவது. சசியாதிபதி குரு, பொதுமக்கள். ரசாதிபதி தான் சனி, அது சர்ப்பம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிராசாதிபதி குரு, அதுதான் கிரகங்களுடைய நிலையை பற்றி சொல்றாங்க. தானியாதிபதி புதன், இதுக்கு விலங்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஒட்டகத்தை கொடுத்துருக்காங்க. பசுநாயகர் கோபால், அனைத்திற்குமானது. விருச்சிக ராசி லக்ன நேயர்களுக்கு பராபவ வருடத்தின் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அனைவரும் நல்ல ஆனந்தம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யத்தோடு வாழ வேண்டுமாய் வேண்டி வாழ்த்துகின்றேன். இந்த பராபவ வருடம் எப்பயுமே அதிகமான ஒரு கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தாங்கி படாத பாடுபட்டதுல விருச்சிகமும் ஒண்ணு. ஆனா அது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். இந்த விருச்சிகத்துல பிறந்தவங்க வேதனை இல்லாம, வருத்தம் இல்லாம, கவலை இல்லாம நான் சந்தோஷமாவே இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை. இதெல்லாம் மௌனி. சில நேரம் அவங்களாம் எந்த விஷயத்தையும் கஷ்ட நஷ்டம் வெளியவே காட்டிக்க மாட்டாங்க. அதான் பெரிய விஷயம். அதே மாதிரி ஒரு தேவை அப்படின்னா சரி, எவன்டையும் ஏதாவது ஒன்று கேட்டு பெறலாம், வாயை திறக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு ஜலராசி. இவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன பண்றாங்க, விருச்சிகத்துல பிறந்தவங்க கண்டுபிடிக்கவே முடியாது. அப்ப இந்த ஒரு சூழல்ல தான் இந்த பராபவ வருடம் சதய நட்சத்திரத்தில் பிறக்கிறது. ராகு நாளில் நிற்க இந்த பராபவ வருடம் இந்த விருச்சிகத்துக்கு என்ன பண்ணும்? 4ஆம் இடம் எப்பயுமே நம்மளுடைய வீடு, அதாவது சுகபோகத்தை குறிக்கக்கூடிய வீடு தான். நான் பல பேர்கிட்ட பல பல ஜாதகங்கள் வரும் இல்லையா, அதுல ராகு 4ல் இருந்தா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, என்னப்பா ராயல் என்ஃபீல்டு வாங்கிட்டியா அப்படின்னு கேட்பேன். வாங்கிட்டேன் சாமி அப்படிவாங்க. அதனால இந்த விருச்சிகத்துல பிறந்தவங்களுக்கு நீண்ட நாள் ஆசை, ஒரு புல்லட் வாங்கணும், என்ஃபீல்டு வாங்கணுமா, வாங்குவேன். சரி, தாத்தா வீடு தான், அந்த வீட்டில் தான் இருக்கும் அப்படின்னு அவங்க இருந்தா, தாத்தா வீடு இருந்தா அல்ல அவங்க இடம் கூட உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க அழகான வீடு கட்டலாம். வாழ்க்கையினுடைய வசதிகளுக்கு வேண்டிய அனைத்து விதமான சூழல்களும் இறைவனால் உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு ஆண்டுதான் இந்த பராபவ வருடம், தமிழ் புத்தாண்டு. பட் இந்த இடத்துல ராகு 4ஆம் இடத்துல இருக்கு. இது மனைவிக்கு 10ஆம் இடம். அப்ப மனைவிக்கு ஒரு வேலை அப்படின்னு சொல்லி நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம்னு வைங்களேன், இலகுவா கிடைச்சோம். அதை விட என்னன்னா, இந்த ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வா, லக்னாதிபதியாகிய செவ்வா லக்கணத்துக்கு 5ல் போய் சனி சாரத்துல இருக்காரு. இது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். இந்த 5-12 அப்படின்றது சுப செலவையும் குறிக்கும். நாள்பட்ட கடனை அடைக்கக்கூடிய ஒரு வழிமுறைகளை இதுல கொடுக்கும். அப்ப நம்ம நம்பலாம், நாள்பட்டு அடைக்க முடியாத கடனை அடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த பராபவ வருஷம் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி வயதுக்கு வந்த குழந்தைகளுடைய சுபகாரியத்திற்கு ஏற்படக்கூடிய கால தாமதத்தையும் அந்த தடையையும் நீக்கி ஒரு நல்ல அனுகூலமா குழந்தைகளுடைய மகிழ்ச்சிக்குரிய அந்த சுப நிகழ்ச்சியை நாம் நடத்திடலாம். இதே 5ஆம் இடம் நாள்பட்டு இருக்கக்கூடிய நோயினால் வருந்தியவர்களுக்கும் இந்த பராபவ வருடத்தில் நோயிலிருந்து வெளிவந்து ஆரோக்கியத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இதுல தான் இருக்கு. பட் முத்தாய்ப்பா என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் நம்ம யோகாதிபதியாகிய குரு இந்த ராசிக்கும் லக்கணத்துக்கும் 8ஆம் இடத்துல இருந்தாரு. 8ஆம் இடத்துல இருந்தாலும் என்ன செஞ்சார் அவரு, 7ஆம் பார்வையால் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப என்ன செய்யறாரு, தேவைக்கு தக்கவாறு பணத்தை கொடுக்கிறார். தேவைக்கு தக்கவாறு தான், மிதமிஞ்சியெல்லாம் கொடுக்கறது இல்லை. அதையும் எதிர்பார்க்கிற நேரத்துல கொடுக்கல, எதிர்பாராத நேரத்துல தான் அதுவும் கிடைச்சிச்சு. அதே குரு என்ன செஞ்சாரு, 8ஆம் இடத்துல இருந்து லக்கணத்துக்கு ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால கொடுத்த அடுத்த நிமிஷத்துல அதுக்கு ஒரு செலவையும் அவரே வழிவகுச்சார். பத்தாக்குறைக்கு
திருதிய சுகஸ்தானாதிபதியாகி சனி 5ல உட்கார்ந்து தன்னுடைய 10ஆம் பார்வையால் 2ஆம் இடத்தை பார்த்தார். அப்ப நிறைய எதிர்பார்ப்புகளோடு பொருளாதாரத்தை எதிர்பார்த்து பற்றாக்குறை என்ற நிலையில தான் நம்முடைய வாழ்க்கை பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோமே ஒழிய ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தோமா என்றால் இல்லை. ஏன்னா இதை சொல்லித்தான் ஆகணும். அப்ப இதுல குரு பெயர்ச்சி ஆகிறார். அப்ப பஞ்சமாதிபதி பாக்கியத்தில் பெயர்ச்சியாகி உச்சம் பெற்று லக்னாதிபதியும் பஞ்சமத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்ப்பதால் இந்த பராபவ வருடத்தில் மிக பிரகாசமான வாழ்க்கைக்கு வித்திடக்கூடிய, வழிகாட்டக்கூடிய, மேன்மையடையக்கூடிய அனைத்து மார்க்கங்களும் கதவுகள் திறக்கப்படுகின்றன. இதை நம்ம நம்பலாம். அதே இதுல ராகு என்ன செய்வாரு, இன்னும் ஓரிரு மாதங்கள் அல்லது 4 மாதங்கள் கழித்து இந்த ராகு அவிட்ட நட்சத்திரத்துல இறங்கி லக்கணத்துக்கு 3ஆம் இடம், ராசிக்கு 3ஆம் இடத்துலையும் வருவார். அந்த நேரத்தில் இந்த கேது பகவான் குருவோட போய் 9ஆம் இடத்துல சேர்வார். அப்ப குரு கேது சேர்க்கை என்பது பொருளாதார அடிப்படையிலான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமையும் அப்படின்றதுல மாற்றம் இல்லை. அப்ப புதிய உத்தியோக முயற்சி, புதிய தொழில் முயற்சி அனைத்துமே நமக்கு வெற்றியை தரும். அதுல ஒரு குறையும் இதுல இல்லை. அப்படின்னு பார்க்கும்போதுதான் இந்த சப்தமாதிபதியாகிய சுக்கிரன் போய் 7க்குடைய சுக்கிரன் விரையாதிபதியாகிய 6ல சூரியனோடு சேர்க்கை. சரி, வேலை வாய்ப்புல எல்லாம் ஒன்றும் குறையில்லை. வேலை வாய்ப்பை நல்லா பார்க்கணும். இந்த கணவன் மனைவி இந்த உறவு இருக்கு பார்த்தீங்களா, அதுலதான் நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் பொறுமை நிதானத்தோடு செய்யணும். விருச்சிக்காரங்களுக்கு நீ பொறுமையா போப்பானா கேட்க மாட்டாங்க. ஏன்னா தான் எடுக்கிறத முடிவுன்னு நினைக்கிறவங்க. அதனால இந்த நேரத்துல இல்லற வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த கருத்து வேறுபாட்டை அமைதியாக பொறுமையாக இருந்தால் அதை கலைஞ்சிடலாம். ஏன்னா அதுல எல்லாம் ஒன்றும் இவங்களுக்கு சங்கடமே இல்லை. இதே விருச்சிக ராசி லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு இப்ப இந்த மேற்குள்ள கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்து என்ன படிக்கணும் செய்யறோம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சுன்னா நீங்க தீர்மானம் பண்றது கஷ்டம். ஆனா ஜூன் மாதத்துக்கு மேல குரு பெயர்ச்சி ஆகிறாரு. உயர்கல்வி ஸ்தானத்திலேயே குரு என்ன செய்யறாரு, பெயர்ச்சியாகி லக்கணத்தையும் பார்ப்பார், பஞ்சமத்தில் இருக்கக்கூடிய சனி செவ்வாய் பார்ப்பார். அப்ப இந்த இடத்துல இந்த உயர்கல்வி என்பது உங்களுக்கு விருப்பமான உயர்கல்வியை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இருக்கு. அப்ப அந்த கரு 3ஆம் இடத்தை பார்ப்பாரா, நல்ல இன்டர்வியூலாம் நல்லா கிடைக்கும். அதனால நீங்க கல்வியெல்லாம் நீங்க நல்லா எடுத்து கல்வினால ஒரு சிறப்பும் மேன்மையும் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதுல உண்டு, மாற்றமே இல்லை, நல்லா இருக்கு. அப்ப இந்த வருடத்தை எப்படி கெடுக்கலாம், பராபவ வருடம் உங்களுக்கு நன்மை பெய்யக்கூடிய ஒரு ஆண்டாக, தமிழ் புத்தாண்டாக, வளமான வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு விதமாக, தன் குழந்தை மனைவிகளோடு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு பேரானந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையும், சிலருக்கு இன்ப சுற்றுலா அப்படி குழந்தை குட்டியோட மனைவி மக்களோட வெளிநாடே சுற்றுலா போறதுக்கு உண்டான வாய்ப்பும் இதுல இருக்கு. இல்ல நல்ல அழகான மகிழ்ச்சிகரமா வெளியில போய் குழந்தை குட்டியோட மகிழ்ச்சிகரமாக பொழுதுபோக்கக்கூடிய ஒரு ஆண்டாவும் இது அமைகிறது. ஆகையால் பராபவ வருடம் விருச்சிக ராசி லக்ன நேயர்களுக்கு நல்ல மேன்மையை தரக்கூடிய, உயர்வை தரக்கூடிய, மகிழ்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக அமைகிறது என்பதிலே மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் நண்பர்களே.